திமுக உள்ளாட்சி தலைவர்களை திமுக உறுப்பினர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தோற்கடிக்கும் நிலை. உள்ளாட்சிகளை கலைக்கும் முடிவில் ஸ்டாலின். மதுரை மட்டுமல்ல, கோவை மட்டுமல்ல, நெல்லை மட்டுமல்ல, உள்ளாட்சியே திமுக தலைமைக்கு தொல்லையாகத்தான் இருக்கிறது. ஆதலால் இந்த உள்ளாட்சியினால் தான் கலைஞரின் கடந்த ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராமல் போனது. அதே நிலை நமக்கு வேண்டுமா? இந்த உள்ளாட்சிகள் நடக்க வேண்டுமா, இல்ல கலைத்து விடலாமா? இவர்களை எல்லாம் திருத்த முடியுமா என்று அறிவாலயமும் முதல்வர் ஸ்டாலினும் பல்வேறு கட்ட பணிகளை எடுத்து வருகிறார்கள். அதில் என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, உள்ளாட்சியில் இருக்கக்கூடியவர்களின் பதவிகள் தப்புமா, இதிலிருந்து திமுக மீண்டு வருமா என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஊழல் உள்ளாட்சிகளை கலைக்கும் ஸ்டாலின். திமுக கவுன்சிலர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள். அதிரடியாய் அறிவாலய அதிர்வுகள். இதுதான் திமுக உட்கட்சிக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய டாக். திமுக கவுன்சிலர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்த பின்னணி என்ன? கோஷ்டி பூசல்கள், புகார்களில் சிக்கிய கவுன்சிலர்கள் மீது சாட்டையை சுழற்றிய மு.க. ஸ்டாலின். கடைசி 10 மாதத்தில் ஆட்சிக்கு கெட்ட பெயர் உருவாக்கும் கோஷ்டிகளை ஓரங்கட்டிய திமுக தலைமை. திமுகவுக்குள் உள்குத்து வேலையை செய்யும் கோஷ்டியை கண்டுபிடிக்க சிறப்பு குழு அமைக்கப்படுமா? இதெல்லாம் தான் அறிவாலயத்தில் அதிர்வலைகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கேள்விகளும் பதில்களும். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் உள்ள நிலையில் மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று 200 தொகுதிகளில் வெல்வோம் என்றும் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்து பேசி வருகிறார். அதே நேரத்தில் கடைசி 10 மாதங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் சரியான திசையில் ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே தீவிரமாக மெனக்கிட்டு செயல்படுகிறார். ஆனால் பல மாவட்டங்களில் சீனியர் ஜூனியர்கள் பிரச்சனை இலைமறை காயாக நீடித்து வருகிறது. அதே நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பொறுப்புகளில் இருக்கும் திமுகவினரிடையே தொடரும் நீயா நானா மோதல்கள் மக்கள் மத்தியில் ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் உள்ளாட்சியில் ஊழல்கள் மலிந்து கிடப்பதனால் மக்களுக்கும் திமுக ஆட்சிக்குமான இடைவெளி அதிகமாகி கடந்த காலங்களில் கலைஞர் காலத்திலேயே உள்ளாட்சியில் செய்த அட்டுழியங்களால் தான் நல்லாட்சி கொடுத்த கலைஞரின் ஆட்சி பொற்கால ஆட்சி என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அது ஆட்சிக்கு வராமல் போனதற்கு ஒரு காரணம் உள்ளாட்சி நிர்வாகம்தான். இந்த கவுன்சிலர்கள் தான், தெருவுக்கு தெருவு இருக்கும் கவுன்சிலர்கள் ஆடிய ஆட்டத்தினால்தான் அந்த ஆட்சி மீண்டும் வராமல் போனதற்கான காரணமாக அமைந்தது என்று பல கருத்துக்கள் அப்பொழுது பேசப்பட்டது. அதே நிலையில்தான் திமுகவின் உள்ளாட்சி பிரதிநிதிகளால் திமுக ஆட்சிக்கு இளைஞல் ஏற்பட்டு இருப்பதாக முதல்வர் ஸ்டாலினுக்கு வரும் தகவல்களும் சர்வேக்களும் உளவுத்துறை ரிப்போர்ட்களும் அது மட்டுமே கூறுகிறது. தொடர்ந்து அதன் அடிப்படையில் தான் சாட்டை எடுக்க தொடங்கி இருக்கிறார். இது எந்த அளவு திமுகவுக்கும் திமுக அடுத்து மீண்டும் ஆட்சி அமைக்க எந்த அளவிற்கு அது கை கொடுக்கும் என்பது தெரியாதவங்க கையில் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் திமுக பெரும்பான்மையாக இருந்தும் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மான முயற்சி நடந்ததாக செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்கிறது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் மேயர்கள் மற்றும் சேர்மன்கள் வார்டு செலவுக்கு செய்ய பணம் தருவதில்லை. ஒப்பந்தங்கள் வேறு கட்சிக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து கமிஷன் பார்க்கிறார்கள். கட்சியினருக்கு கமிஷன் தருவதில்லை என்று உள்ளூர் கட்சிக்காரர்களும் நகர்மன்ற உறுப்பினர்களும் பேரூராட்சி உறுப்பினர்களும் குற்றச்சாட்டி வருகிறார்கள். இது தலைமையின் காதுக்கு கேட்பதற்கு லேட்டாகி இருக்கிறது. ஆனால் தலைமை இப்பொழுது காது கொடுக்க தொடங்கியுள்ளது. ஏனென்றால் அவர்கள் மூலமாகத்தான் மக்களை சந்திக்க முடியும். தலைவர்களை மட்டும் வைத்து தேர்தலை சந்தித்தால் என்ன ஆகும் என்று திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நன்கு தெரியும். இந்த கோஷ்டி பூசல்கள் காரணமாக நெல்லை, கோவை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட சில மாநகராட்சி மேயர்களின் செயல்பாடுகள் மீது விமர்சனங்கள் எழுந்தன. அதுவும் அவர்களது கணவன்மார்கள் அல்லது அவர்களது உறவினர்கள் மூலம் ஏற்பட்ட சட்ட சிக்கல்களால் மாநகராட்சி பணிகளை முடிக்காமல் இழுத்தடிப்பதாக ஒப்பந்ததாரர்கள் இடையூறு செய்வதாகவும் கடந்த ஆண்டு இதே மாதத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து முதல்வர் ஸ்டாலின் அனுப்பிய மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் சமாதான பேச்சு நடத்தி தற்காலிக தீர்வு மட்டுமே கண்டனர். திருநெல்வேலி, கோவை ஆகிய மாநகராட்சிகளின் மேயர் பதவிக்கு திமுக சார்பில் களம் இறங்கியவர்கள் வெற்றி பெற்ற போதிலும்
திமுகவினர் எதிராக வாக்களித்தனர். குறிப்பாக நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுக தலைமை நிறுத்திய மேயர் வேட்பாளர் கிட்டுவுக்கு எதிராக பல திமுக கவுன்சிலர்கள் வாக்களித்தனர். இருப்பினும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை இதுவரை எடுக்கப்படவில்லை. இது திமுக தலைமைக்கு புதிய சவாலாகவும் அவர்கள் திமுக தலைமைக்கு ஒரு கரும்புள்ளியாகவுமே நெல்லை அமைந்திருக்கிறது. அண்மையில் அதிமுகவினருடன் சேர்ந்து திமுக நகராட்சி தலைவரை திமுக உறுப்பினர்களை பதவி விட்டு இறக்கினர். இது எங்கு என்றால் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் நகராட்சியில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது நடந்த வாக்கெடுப்பில் ஒரே ஒரு ஓட்டு மட்டுமே வாங்கி பதவியை இழந்துள்ளார் திமுக நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி. திமுக கவுன்சிலர்களால் திமுக நகராட்சி தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. சங்கரன் கோயில் நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பு நடந்தது. இதில் 29 கவுன்சிலர்கள் பங்கேற்று வாக்குகளை செலுத்தினார்கள். ஒரே ஒரு வாக்கு மட்டுமே உமா மகேஸ்வரிக்கு கிடைத்தது. அப்பொழுது இந்த 4 ஆண்டுகளாக உமா மகேஸ்வரியின் தலைமையில் திமுக நகர்மன்றம் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கும். வாக்கெடுப்பில் 28 ஆதரவு வாக்குகள் பெற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றியது. உமா மகேஸ்வரி பதவியை இழந்தார். புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் வரும் 17ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவை சேர்ந்த நகராட்சி தலைவிக்கு எதிராக அக்கட்சியினர் அதிமுக கவுன்சிலர்களுடன் இணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வெற்றி பெற செய்த சம்பவம் அரசியலில் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. சங்கரன் கோயில் பரபரப்பு அடங்குவதற்குள் மதுரை மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா விவகாரம் சூட்டை கிளப்பியுள்ளது. அதாவது மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல்கள் நடந்துள்ளதாகவும் பல கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரங்கராஜன் உள்பட 8 பேரை கைது செய்தனர். அவர்களில் 2 பேரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்ததில் அவர்களை தொடர்ந்து திமுக மண்டல தலைவர்கள் வாசுகி, சரவணா புவனேஸ்வரி, பாண்டிச்செல்வி, முகேஷ் சர்மா, சுவிதா ஆகிய 5 பேரிடமும் போலீசார் விசாரித்தனர். போலீஸ் காவலில் விசாரிக்கப்பட்ட 2 பேர் கொடுத்த ஆதாரங்கள், மாநகராட்சி ஊழியர்கள் அளித்த தகவல்கள், சொத்து வரி மட்டுமல்ல, மேலும் சில முறைகேடுகள் தொடர்பாக பொதுமக்கள் ரகசியமாக அனுப்பிய ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையாக கொண்டுதான் போலீசார் அறிக்கை தயார் செய்தனர். இதனால் எந்த நேரத்திலும் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற சூழல் உருவானது. இந்நிலையில் அதிமுக சார்பில் சொத்து வரி முறைகேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அறிவித்ததால் இந்த முறைகேடு விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நெருக்கடி அரசுக்கு ஏற்பட்டது. இதையடுத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் அமைச்சர்கள் P மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், ஆணையர் சித்ரா முன்னிலையில் மண்டல குழு தலைவர்கள் 5 பேரையும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் இவர்கள் 4 பேரிடமும் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டது. மேலும் நகரமைப்பு குழு தலைவர் மூவேந்திரன், வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி ஆகியோரிடமும் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டது. மதுரை மாநகராட்சி முறைகேடு புகார் தொடர்பான முதல்வர் MK ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கும் நிலை ஏற்பட்டது. இன்னும் 10 மாதங்களில் தேர்தலை சந்திக்கும் நிலையில் உள்ளாட்சி அமைப்புகள் திமுகவினர் முறைகேடுகள் என புகார்கள் வந்த வண்ணம் இருவதும் இதனால் ராஜினாமா செய்வதும் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் முறைகேடுகள் புகார்கள் வெளியே தெரிந்தது குறைந்த அளவு மட்டுமே. இன்னும் பல்வேறு ஊர்களில் பல்வேறு மட்டங்களில் பல்வேறு கோஷ்டி பூசல்களும் ஊழல் முறைகேடுகளும் பெருகி வருகிறது. இதெல்லாம் திமுக ஆட்சி மீண்டும் அமைவதற்கு பெரும் இடைஞ்சலாக வரும் காலங்களில் இருக்கும் என்ற தகவல் இப்பொழுது திமுக தலைமைக்கு அறிவாலயத்துக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்நிலையில்தான் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உள்ள பிரச்சனைகள் என்ன, கடந்த 4 ஆண்டுகளாக வார்டுகளில் மக்கள் நல பணிகள் எந்த அளவுக்கு நடந்தது, நடக்காததற்கான காரணம் என்ன, மேயர் அல்லது சேர்மன் சொல்வது உண்மையா அல்லது உறுப்பினர்கள் சொல்வது உண்மையா என்று விசாரிக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் அறிவாலயத்தில் கேட்கின்றனர். திமுகவினர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி அடைந்தால் திமுகவுக்கும் திமுக தலைமைக்கும் தலைகுனிவு என்று யாரும் நினைக்க மறுக்கிறார்கள் என்று திமுக உடன்பிறப்புகள் தமது ஆதங்கத்தை கொட்டுகிறார்கள். வரும் முன் காக்கும் நமக்கு உளவுத்துறை சரியில்லை, மாவட்ட செயலாளர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதையே தான் அறிக்கையாக தலைமைக்கு தருகிறார்கள். கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பதை முழுவதுமாக அறிய சிறப்பு குழுவை அமைத்து உண்மை நிலையை அறிய திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுகவின் இளம் உடன்பிறப்புகள் எதிர்பார்க்கிறார்கள். அது சாத்தியமா என்பதை
பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அறிவாலயத்தில் எங்கெங்கெல்லாம் ஓட்டை, குறிஞ்சி இல்லத்தில் எங்கெங்கெல்லாம் ஓட்டை, சித்தரஞ்சன் சாலைக்கு எங்கெங்கெல்லாம் பின்வழி இருக்கிறது என்பதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அலாசி ஆராய்ந்துதான் இந்த 4 ஆண்டுகளில் குறுநில மன்னர்களாக உருவாகி இருக்கிறார்கள். அவர்களின் பிடியிலிருந்து இந்த கட்சியை எப்படி ஸ்டாலின் காப்பாற்றப் போகிறார்? திமுக மீண்டும் ஆட்சி அமைத்ததாக சரித்திரமே இல்லை என்று எதிர்க்கட்சிகளும் உண்மையுமாக இருக்கக்கூடிய நிகழ்வை எப்படி 200 தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை நிறுவுவேன் என்று எந்த தைரியத்தில் ஸ்டாலின் கூறுகிறார்? அவர் கூறுவது நிகழ்த்தி காட்ட முடியுமா இவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு? அல்லது உளவுத்துறைகளை எல்லாம் கடந்து உண்மை நிலவரங்களை அறிந்து இருக்கும் 10 மாதத்திலாவது ஆட்சியையும் கட்சியையும் திமுக தலைவர் ஸ்டாலின் காப்பாற்றிக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.